வணக்கம் மாணவர்களே. நாம் இன்றைக்கு பாடப்பகுதியில் இயல் 5 பற்றி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இயல் 5 பாடத்தலைப்பு இன்பத்தமிழ் கல்வி. இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பாருங்கள், இவர் தான் பாரதிதாசன். இவரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் பாரதிதாசன். பாரதிதாசனுக்கு என்னென்ன சிறப்புலாம் இருக்குது பாருங்கள். அவர் ஒரு கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். எதெல்லாம் படைக்கிறாரா? கவிதை எழுதுவார், கதை, கட்டுரை, நாடகம் இதெல்லாம் என்ன செய்கிறாரு? புதுசாக படைக்கிறதுல வல்லவராக இருக்கிறாரு. இவருடைய நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரியாம்மா? இவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் மறுபடியும் வாசிக்கிறேன், கவனிங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி, புரட்சி காப்பியம் இப்படிங்கிற பல நூல்களை இயற்றியிருக்கிறாரு. இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது அளிக்கப்பட்டது. பாருங்க, இவர் எழுதின நாடக நூல் எது? பிசிராந்தையார். அதுக்கு என்ன விருது கிடைச்சிருக்கு? சாகித்ய அகாடமி. சரியா? பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க இல்லையா? இது எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற தொகுப்புலேருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? எடுத்திருக்கிறாங்க. என்ன தலைப்பில் இருந்துச்சு? தமிழ் பேறு அப்படிங்கிற தலைப்புலேருந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறாங்க? எடுத்து நமக்கு இன்பத்தமிழ் கல்வி அப்படிங்கிற பாடலாம் நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க? கொடுத்துருக்குறாங்க. பாரதிதாசனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ அவர் எழுதின அவருடைய நூல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, பாரதிதாசன் கவிதை எழுதுறதுக்காக என்ன செய்கிறாரா? தாளையும் எழுதுகோளையும் என்ன செய்கிறாராம்? எடுக்கிறாராம். அப்போ அவர் எதை பற்றி எழுதலாம் அப்படின்னு என்ன செய்கிறாரு? சிந்திக்கிறாரு. அப்போ வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கையெல்லாம் என்ன செய்தான்? அவருடைய கருத்தை என்ன செஞ்சுச்சான்? கவர்ந்துச்சான். இருந்தாலும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர், சரியா? இவர் ஒரு புரட்சி கவிஞர். புரட்சினா என்னது? ஒரு விஷயத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துறது. அப்போ இவர் ஒரு கவிதை மூலமாக என்ன செஞ்சுருக்கிறாரு? புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதனால் புரட்சி கவிஞர்னு அழைக்கப்படுறாரு. அப்படிப்பட்ட புரட்சி கவிஞர் என்ன பண்ணுறாரு? தமிழரோட இன்னலை தீர்க்கக்கூடிய வழி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம அதை தீர்க்கிறதுக்காக என்ன செய்வோம்? கவிதை படைப்போம் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாரு? இந்த கவிதையை படைச்சிருக்கிறாரு. சரி, அந்த கவிதையை உருவாக்கியிருக்கிறாரு. அந்த கவிதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். மறுபடியும் கவனிங்க. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்கள் எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். பார்த்தீங்களா? அவர் கவிதை எழுதுறதுக்கு பேப்பரும் எழுதுகோளும் எடுக்கிறாரு. அப்போ வானம் என்ன சொல்லுது? என்னைய நீங்கள் கவிதையாக எழுதுங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கடுத்து நீரோடையும் தாமரை மலர்களும் என்னை கவி ஓவியமாக நீங்கள் எழுதுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க? சொல்லுதுங்க. அப்புறம் காடு, வயல், கருநிற மேகங்கள் அவருடைய கண்களெல்லாம் கவர்ந்து இந்த கவிதையில் எங்களை இடம்பெற வைங்க அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்து ஆடும் மயில் போன்ற பெண்கள்
புரியுதா? மயில் போன்று ஆடுகிற பெண்களை வந்து அன்பினை கவிதையாக எங்களை வந்து நீங்கள் கவிதையாக எழுதுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இதுதான் முதல் பத்திக்கான பொருள். புரியுதா? அடுத்து இரண்டாவது பத்தி பாருங்கள். சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. மறுபடியும் கவனிங்க. சோலை குளிர்தரு தென்றல் வரும் பசுந்தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரரின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிடையே. இதுக்கான பொருள் பாருங்க. சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது. சரியா? குளிர்ந்த தென்றல் காற்று என்ன செய்து வருது. பசுமையான தோகையுடைய மயில் வந்தது. சரியா? அன்னம் வந்தது. இது எல்லாமே வந்தது. அடுத்து பாருங்க. மாணிக்கம் போல் ஒளி வீசி மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான். வேல் ஏந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர். இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுங்க எழுதுங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறாங்க? பாரதிதாசன் கிட்ட சொல்கிறாங்க. மூணாவது பத்தி கவனிங்க. இன்னலிலே தமிழ்நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். மறுபடியும் கவனிங்க. இன்னலிலே தமிழ்நாட்டினிலேயுள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். பாருங்க, இயற்கை எழில் எல்லாமே வந்து அவர்கிட்ட என்ன கவிதையாக எழுதுங்கன்னு சொல்லுது. ஆனால் அவருக்கு என்ன தோன்றியிருக்குன்னு பாருங்க. துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் மக்கள் என்ன செய்கிறாங்க? அறியாமையில் தூங்கி கிடக்கிறாங்க. அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்குது, என் உயிரில் வந்து கலந்து விட்டது. இந்த துன்பம் நீங்கணும்னா எல்லாரும் என்ன செய்யணும்னா, இதை பார்த்து எனக்கு மனசில் வேதனை உண்டாயிருச்சு, இரக்கமும் உண்டாயிருச்சு. இந்த துன்பம் நீங்கணும்னா எல்லாரும் என்ன செய்யணும்? இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் அப்படிங்கிற நிலை ஏற்பட வேண்டும். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் என்னும் நிலை ஏற்பட வேண்டும். அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பம் நீங்கிவிடும், நெஞ்சில் தூய்மை உண்டாகும், வீரமும் வரும் அப்படின்னு. துன்பம்லாம் நீங்கும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிடும், வீரம் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. புரட்சிகரமான கவிதையை படைக்கிறாரு நம்மளுடைய பாரதிதாசன். என்ன மாணவர்களே, புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி மாணவர்களே.